सद्गुरु महाराज की जय। श्री पूज्य श्री श्री अम्मावक जय। गुरोर अनुग्रहेनैव पुमान् पूर्ण प्रशान्तये। श्रीमद्भागवतत्तले दशमस्कन्धत्तले कुचेल उपाध्यानत्तले भगवान श्री कृष्ण என்பதா சொல்றார். எல்லாரும் வாழ்க்கையில பூர்ணம் அடையணும் அப்படின்னு ஆசைப்படுறோம். பூர்ணம்னா குறை இல்லாமல் எல்லா விஷயங்களையும் உயர்ந்தவனாக உயர்ந்தவளாக ஆகணும் அப்படின்னு ஒரு ஆசை இருக்கு, அதற்கான ஒரு முயற்சி இருக்கு. ஆனா அதை அடையிறோமா அப்படின்னு பார்த்தோம்னா நிச்சயமா இல்லை. ஏன் அப்படின்னா குரு கிருபை வேணும்னா, குரோர் அனுகிரகேனேவ, குருவுடைய அனுகிரகத்தினால மட்டும்தான். குரோர் அனுகிரகேனேவ புமான் பூர்ண பிரசாந்தை, அவன் பூர்ணனாகவும் அதே சமயத்துல முக்திக்கு தகுதி உள்ளவனாகவும் ஆகின்றான் அப்படின்னு பகவான் சொல்றான். குரு கிருபை ஒண்ணுதான் நம்முடைய குணங்களை வசத்தும் குற்றங்களை அழிக்கும். இந்த குருவுடைய அனுகிரகம் ரொம்ப விசேஷம். அந்த அனுகிரகத்துல மயங்கி கிடக்கிறவர்கள் நிச்சயமாகவே வாழ்க்கையில உயர்ந்ததான கதி அடைவார்கள். சந்தேகமே வேண்டாம், சந்தேகமே வேண்டாம். சுவாமி ராமானுஜர் ரொம்ப சிரேஷ்டமான ஒரு ஆச்சாரியர். இந்த ராமானுஜர் திருமலை திருப்பதியில ஸ்ரீமத் ராமாயணம் கேட்டு இருந்தார். அப்ப இந்த கோவிந்தருடையதான விஷயங்கள் எல்லாம் பார்த்தார். ராமாயணம் முடிகிற சமயத்துல இந்த கோவிந்தரை தனக்கு வேணும்னு கேட்டு வாங்கிட்டு வந்துட்டார். பெரிய திருமை நம்பிக்கையிலிருந்து இந்த சுவாமி ராமானுஜர் எம்பார் கோவிந்தரை வாங்கிட்டு வந்துட்டார். ஆனந்தமா ஸ்ரீரங்கத்துல அவர் ராமானுஜர் தான் கதின்னு வாழ்ந்துட்டு இருந்தார். இந்த எம்பார் கோவிந்தர் ஏன்னா பெரிய திருமலை நம்பிகள் சொல்லிட்டு அது மேல் உனக்கு ஆச்சாரியன், குரு, தாய், தகப்பன், பந்து, சகோதரன், நண்பன், சுவாமி எல்லாமே ராமானுஜர் தான் சொல்லி அனுப்பிட்டார். உடனே கோவிந்தர் ராமானுஜரே கதின்னு வாழ்ந்துருக்கார். ஒரு நாள் ராமானுஜர் வெளியில போயிருந்தார். அந்த சமயத்துல மடத்துல நிறைய சிஷ்யர்கள் இருந்தார். எல்லாரும் கோவிந்தரோட உட்கார்ந்து இருந்தார். ஒவ்வொருத்தரும் கோவிந்தருடையதான உத்தமமான குணங்கள், கோவிந்தருடைய குணங்கள்ல ரொம்ப விசேஷமா இருக்கும். ரொம்ப விசேஷம். வினயம் உண்டு, மரியாதை உண்டு, கற்பெருமை இல்லாம இருப்பார், ரொம்ப அடக்கமா இருப்பார், எல்லா இடத்திலும் பாண்டமா பழகுவார், அனாவசியமா பேச மாட்டார், தன் கர்மாவை செய்வார், ஆச்சாரிய கைங்கரத்துல ரொம்ப ரொம்ப நிறைய குணங்கள் அவருக்கு உண்டு. அதனால எல்லாரும் உட்கார்ந்து கோவிந்தருடையதான உத்தமமான குணங்களை பற்றி அவருடைய பெருமையெல்லாம் பேசிட்டு இருந்தார்கள். உடனே கோவிந்தர் கூட உட்கார்ந்து ஆமா ஆமான்னு தலையாட்டிருக்காரு. அப்படி கேட்டு இருக்கார், ரசிச்சு ரசிச்சு அனுபவிச்சு கேட்டு இருக்கார். அந்த சமயத்துல ராமானுஜர் வந்துட்டார். ராமானுஜர் வந்தது யாரும் கவனிக்கல. சுவாமி ராமானுஜர் வந்தார். பேசிட்டு இருக்கா. கோவிந்தர் ஆமா 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 தலையாட்டு ரொம்ப அனுபவிச்சுட்டு இருக்கார். ரொம்ப சிரிச்சு பிரசன்னமா ஆமா வாஸ்தவம் தான், நீங்க சொல்றதெல்லாம் வாஸ்தவம் தான் சொல்லி தன்னுடைய பெருமை ஆமாவான்னு சொல்லிட்டு இருந்தார். உடனே சுவாமி ராமானுஜருக்கு தூக்கி வாரி போட்டது. உடனே கோவிந்தா என்னது இது, எல்லாரும் உன்னை பத்தி பெருமையா பேசினா நீ உன்னுடையதான குற்றம் குறைகளை சொல்லி நீ சாதாரணமானவன்னு சொல்ல, நைச்சியான சந்தானம் சொல்லுவ. உலகத்துல நம்முடைய பெருமையை நம்ம காது கொண்டு கேட்கக்கூடாது. அப்படியே கேட்டாலும் உடனே இது கிருஷ்ணா உனக்கு அர்ப்பணம்னு கொடுத்துடணும். அப்பொழுதுதான் மனசுல அகம்பாவம் வராம இருக்கும். ஏன்னா தற்பெருமை தான் மனுஷாருடைய பயங்கரமான பலவீனமா இருக்கு. அந்த மாதிரி இந்த கோவிந்தரை பார்த்து ராமானுஜர் என்னடா எல்லாரும் உன்னை பத்தி பெருமையா பேசினா உடைய குற்றம் குறைகள் அல்லவா நீ சொல்லணும், அதை விட்டுட்டு அவ சொல்றதுக்கெல்லாம் ஆமா ஆமான்னு தலையாட்டின்னு இருக்கே, இந்த தற்பெருமை நன்னா இல்லை அப்படின்னு உடனே கோவிந்தர் இருந்தார கைகூப்பின்றாராம். சுவாமி ராமானுஜர் தெரிவித்தார், மன்னிக்கணும், அவ என் பெருமையை பேசுறான்னு நான் கேட்கவே இல்லை. என்னிடத்துல என்ன பெருமை இருக்கு, நான் இருந்த ஸ்திதி என்ன, இப்ப இருக்கிற ஸ்திதி என்ன, என்னிடத்துல என்ன இருக்கு, என்னிடத்துல குத்தம் குறைய தவிர எதுவும் கிடையாது. இப்ப இவ்வளவு நேரம் அவ பேசிட்டு இருந்த எம்பார் கோவிந்தனுடைய குணங்கள் எல்லாமே இந்த ராமானுஜருடைய அனுகிரகத்தினால ராமானுஜ குணங்கள் தானே ஒழிய அது என் குணம் இல்லை. அதனால உங்களுடைய பெருமையை பேசினான்னு கேட்டு இருந்தேனே ஒழிய இந்த சரீரத்துக்கு இந்த கோவிந்தன்ற பெயருடையதான்
இந்த உடம்புக்கான ஒரு விஷயமா நான் கவனிக்கல. எனக்கு இருக்கக்கூடிய நல்ல குணங்கள் அனைத்துமே உங்க கிருபை, குரு கிருபையினால மட்டும்தான் நல்ல குணங்கள்னு ஒண்ணு இருக்கு. அதனால அது குருவுடைய குணங்கள் தான், என்னுடையது இல்லை. அதனாலதான் காது கொடுத்து ஆனந்தம் ஆமாமான்னு கேட்டு இருந்தேன் வழிய. இது கோவிந்த குணங்கள்னு கேட்கல, ராமானுஜருடைய கிருபை, ராமானுஜருடையதான பலம், ராமானுஜ அனுகிரகம், ராமானுஜ குணங்கள்னு கேட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டார். அத்தனை சிரேஷ்டம். குரு அனுகிரகேனைவ புமான் பூர்ண பிரசாந்திய. சத்தியம் அதுதான். கோவிந்தர் சொன்னா இன்னைக்கு நான் பூர்ணமா இருக்கேன், திருப்தியா இருக்கேன், ஆனந்தமா இருக்கேன், உம்முடைய கிருபை, என்னிடத்த ஒண்ணும் இல்லைன்னு. ஆனா இதை கேட்ட உடனே சுவாமி ராமானுஜர் கண்கள்ல ஆனந்த பாஷ்பம். வாரீர் எம்பார் கோவிந்தரே, நன்னா கட்டி அணைச்சுக்கோங்க. உடனே வந்து கட்டி அணைச்சிருந்தார். ராமானுஜர் கோவிந்தரை கட்டி அணைச்சிருந்தார், கோவிந்தர் ராமானுஜர் கட்டி அணைச்சிருந்தார். ராமானுஜர் சொன்னார், உம்முடையதுல இருக்கும்படியான இந்த நல்ல குணங்கள் எனக்கும் வரட்டுன்னு என்னை கட்டி அணைச்சுக்கோன்னுட்டார். அந்த அளவுக்கு உயர்ந்ததான ஒரு குரு இந்த ராமானுஜர், அந்த அளவுக்கு உயர்ந்ததான ஒரு சிஷ்யர் என்பார் கோவிந்தர். குரு கிருப்பையினால மட்டும்தான் பூரணத்துவம்ன்ற ஒண்ணு நம்ம வாழ்க்கையில அடைய முடியும். எந்த விஷயமா இருந்தாலும் அதுல பூரணத்துவம் நம்ம அடையணும்னா குரு கிருபை, குருவுடையதான கடாட்சம், குருவுடையதான அனுகிரகம் ஒண்ணுதான் அவசியம். அது மாதிரி குருஜி அம்மாவுடைய அனுகிரகத்தினாலதான் இன்னைக்கு எத்தனையோ பேருடைய வாழ்க்கையில நல்ல குணங்கள் அப்படின்ற ஒரு விஷயமே தெரியாது. வாழ்க்கைனா என்ன, வாழ வேண்டிய முறை என்னன்னு குரு கிருபையினால மட்டும்தான் இன்னைக்கும் பரிபூர்ணமா உணர்ந்தவர்கள் இருக்கின்றார்கள். பக்தின்னு தெரியாதவர்கள் கூட இன்றைக்கு பக்தி பண்ணிட்டு இருக்கா அப்படின்னா இந்த குருஜி அம்மாவுடைய ஆசீர்வாதம். அதனால குருஜி அம்மாவுடைய திருவடிகளை திருடமா தியானம் பண்ணிட்டு நாம விடாம பண்ணுங்க. ஜெய் சத்குரு மகாராஜ் கி ஜெய். ஜெய் ஸ்ரீ பூஜ்ய ஸ்ரீ ஸ்ரீ அம்மாவுக்கு ஜெய். ராதே கிருஷ்ணா, ராதே கிருஷ்ணா, ராதே கிருஷ்ணா.